நவம்பர் 26, 2025 இன்றைய வேத வசனம். நீதிமொழிகள் 17:5. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கின்றான். டுடேஸ் பைபிள் verse Proverbs 17:5. Whoever mocks the poor insult his maker. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா, நேற்றும் என்றும் என்றும் மாறாத உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்க 1-2 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றீரே ராஜா. இன்றைக்கும் கூட எங்களோடு இருக்கின்றீரே. எங்களுடைய ஜெபங்களுக்கு அப்பா பதில் தரப்போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கூட இறங்கும் என் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்றீரே அப்பா. இன்றைய நாள் முழுவதுமாய் கூட நீர் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து ஆவியானவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கின்றான். நாம் கத்தாவே, இன்றைக்கு கூட அப்பா எங்களுக்குள்ளே இருக்கோம் ஆவியானவரே. அப்பா, அந்த தேவையில்லாத ஆவியானவரே, அந்த பரியாசக்கார குணங்களில் இருந்து விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களுக்குள்ள ஆவியானவரே, ஏழை பணக்காரர் என்று ஆவியானவர் அந்த உணர்வு வராதபடிக்கு எல்லாருமே சமமாய் பார்க்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனே. அன்பு சகோதரி சகோதரன், வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு கூட ஆசீர்வதிங்க தகப்பனே. நம் கத்தாவே, இன்றைய காலகட்டத்தில் அநேக ஜனங்கள் ஆவியானவரே இந்த உலகத்தில் இருக்க இந்த பணத்தை நோக்கி, பொருள்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேன் தகப்பனே. நம் கத்தாவே, அழிந்து போகின்ற மாயான இச்சையான இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மேலே ஆசை வைத்ததன் பின்னே ஓடிக்கொண்டு இருக்கின்றது ராஜா. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக ஆவியானவர். எப்பொழுது இறங்கும் என் தகப்பனே. நாம் கத்தாவே, இந்த உலகத்தில் கூட அநேக இடங்களில் ஆவியானவரே கத்தாவே, எங்கே போனாலும் நகை இருக்கா, பணம் இருக்காது, அவங்க இருதயத்தை பார்க்குறதில்ல என் தகப்பனை. அவர்கள் போட்டிருக்கோம் நகைகளையும் உடைகளையும் பார்த்து அவர்களை ஆவியானவரே அப்பா அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றாங்கன்னு தகப்பனை. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக ஒவ்வொருவரும் அப்பா. அவர்களுடைய இருதயத்தை பார்க்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா. ஏழைக்கு இறங்குகிறவன் எனக்கு செய்தான் என்று நீர் சொன்னீரே என் தகப்பனே. எனக்கே இறங்குகின்றான் என்று சொன்னீரே என் தகப்பனே. இன்றைக்கு கூட ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவரே அப்பா ஏழைகளுக்கு இறங்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இல்லாதவர்களுக்கு அப்பா கொடுக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. எங்களுக்கு கொடுக்க திராணி இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்து அப்பா ஆவியானவரே அவர்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்து அவர்களுக்கு உதவும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. எப்பொழுது கூட இறங்குவீராக. அவர்களுடைய அந்த தாழ்மையும் ஆவியானவரே இல்லாததை குறித்தோ நாங்கள் பரியாசம் பண்ணாதபடிக்கு, கேலி செய்யாதபடிக்கு, அவர்களை தாழ்த்தாதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக கத்தாவே. இந்த உலகத்தில் கூட அநேக ஜனங்கள் ஆவியானவரே அவர்களுக்கு ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்கும், மற்றவர்களுக்கு இருக்காத. அதை குறித்து அவர்களை பரியாசம் பண்ணி அவர்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி ஆவியானவரே அநேகர் ஆவியானவரே இந்த மாதிரியான காரியங்களை செய்து அநேக ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்காங்க என் தகப்பனை. இன்றைக்கும் அதையெல்லாம் மாற்றுவீராக கத்தாவே. எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை இருக்காது என் தகப்பனே. கத்தாவே, இந்த சூழ்நிலை அவர்களுக்கு வரும்பொழுது தான் அவர்களுக்கு தெரியும், நாம் அன்றைக்கு அப்படி பேசணுமே, அப்படி அவர்களை வருத்தப்படுத்தினோமேன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படும் போது தான் அவர்களுடைய நிலைமை அவர்களுக்கு புரியும் என் தகப்பனே. கத்தாவே, அந்த நிலைமை எங்களுக்கு வேண்டாம் ஆவியானவரே. ஆரம்பத்திலே நாங்கள் ஆவியானவரே மற்றவர்களை குறித்து அவதூறாய் பேசாதபடிக்கு, அவர்களை பரியாசம் பண்ணாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. அவர்களை குறித்து ஆவியானவரே அவர்களுடைய தாழ்மையை குறித்து, அவர்களுக்கு இல்லாததை குறித்து, அதை குறித்து நாங்கள் அவருக்காக ஜெபம் செய்யும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இன்றைக்கு கூட இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்
பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சிறு வயதில் முதல் கொண்டே தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவரே எல்லாரையும் ஒரே மாதிரியான சமமாய் பார்க்கும்படியான ஞானத்தை அவர்கள் சிறு வயது முதல் கொண்டே அந்த பிள்ளைகளுக்கு தரும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனே. கத்தாவே, உமக்கு முன்னாடி ஏழை பணக்காரர் இல்லை, எல்லாருமே சமமாய் இருக்கின்றோமே. அதே போல இந்த உலகத்திலும் ஆவியானவரே எல்லாரும் ஒரே சமமாய் இருக்கும்படியாய் அப்பா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே எப்பொழுது இறங்க தகப்பனே. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க, வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தாவே, இந்த காலகட்டத்தில் அநேக பிள்ளைகள் வண்டி இருக்கா, கார் இருக்கா, இந்த பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க என் தகப்பனே. மனதை பார்க்கிறது, அவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறதே இல்லை என் தகப்பனே. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பெரியோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களும் ஆவியானவரே மற்ற காரியங்களை பார்த்து தான் பேசுகின்றாங்க தகப்பனை. இன்றைக்கும் கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. கத்தாவே, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற உண்மையாய் விசுவாசத்தோடு ஆவியான நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இனி நாங்கள் ஆவியான உண்மை போல ஒவ்வொரு மேலேயும் ஆவியானவரை ஏழையோ பணக்காரனோ ஒவ்வொருவரையும் சமானமாய் பார்க்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் தகப்பனை. நாங்கள் பாவத்தில் விழுந்து போகாத படிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே, நேற்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.